உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். நடிகர் மோகன் பாபு நேற்றைய தினம் மைக்கை பிடுங்கி செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய விவகாரம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது நடிகர் மோகன் பாபு மீது தெலங்கானா போலீசார் 118 BNS பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஜல்பல்லியில் அமைந்துள்ள நடிகர் மோகன் பாபுவின் இல்லத்தில் நேற்று அவரது மகன் மஞ்சு மானு சிலருடன் நுழைய முயன்ற போது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மோகன் பாபுவின் தனிப்படை போலீசார் மற்றும் பவுன்சர்கள் அந்த முயற்சியை முறியடித்து ஊடகவியாளர்களையும் விரட்டி அடித்தனர். இந்த சம்பவத்தில் செய்தியாக்க கொண்டிருந்த வீடியோ பத்திரிகையாளர்களும் தள்ளிவிட்டதால் அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை அதிகரித்தது. மேலும் நடிகர் மோகன் பாபு சிலர் செய்தியாளர்களை மைக்கு பிடுங்கி தாக்கியதும் வீடியோக்களும் வெளியாகி வரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த பதட்டமான சூழ்நிலை 2 ஊடகவியாளர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் தெலுங்கானா பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் இதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் போலீசில் புகார் கொடுக்கப்பட்ட நிலையில் போலீசார் நடிகர் மோகன் பாபு மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. மேலும் இது ஒரு புறம் இருக்க நடிகர் மோகன் பாபுக்கு பிபி அதிகரிப்பு காரணமாக தனியார் மருத்துவமனையில் தற்போது அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நடிகர் மோகன் பாபு மற்றும் அவர் மகன் இடையே இந்த சொத்து பிரச்சனை நீண்ட நாட்களாக போய்து கொண்டு இருக்கிறது. ஒருவர் மீது ஒருவர் மாற்றி மாறி புகார் அளித்திருக்கிறார். தந்தை என்னை தாக்கியதாகவும் மகன் தந்தை என்னை தாக்கியதாக, அதே போல மோகன் பாபு மகன் என்னை தாக்கியதாகவும் மாறி மாறி புகார் அளிக்க இந்த சூழ்நிலையில் தற்போது நடிகர் மோகன் பாபு ஊடகவியலாளர் தாக்கிய காரணத்தினால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் போலீசார் இருதரப்பினரிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.